ini udah piringnya kan? Nah itu bagus. Di depan-depannya. முடிச்சுட்டு வந்துட்டோம். சரி ஒரு பேஷண்ட் வர சொல்லுங்க. வாங்க நீங்க வாங்க ஐயா வாங்க. காலையில் சாப்பிடணும் என்ன மாத்திரை போட்டுருக்கியா அப்படியே
மற்றெல்லாம் இது பண்ணுங்க. ஒரு வேலை பதில் 2 வேலை போட்டுருக்கீங்களா? அவர் எங்க அந்த கேமராமேன் புதுக்கோட்டை வாழ் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அருமையான வரப்பிரசாதமாக அமைந்துள்ள இந்த 24 மணி நேர மருத்துவமனை நமது நகரத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மருத்துவமனையை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம சென்னைக்கு ஓடுறோம், கார் எடுத்துக்கின்னு அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணுறோம். எந்த விதமான மருத்துவ செலவு ரொம்ப கம்மியான ஒரு அருமையான ஒரு மருத்துவமனை நமக்கு அமைத்து கொடுத்த டாக்டர் ஐயா அவர்களுக்கு ஊத்துக்கோட்டை பொதுமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊத்துக்கோட்டைக்கு இந்த மருத்துவ சேவை தேவை என்று கூறி அனைத்து பொதுமக்களும் இதை அருமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சுகம் மருத்துவமனையினுடைய எம்டி இந்த இனிய நண்பர் டாக்டர் வினோத் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய எனது கல்லூரி கால வண்ணர் துளசிங்கம் அவர்களை, இந்த பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவரும் பேரூராட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளருமான அருமை சகோதரி அபிராமி அவர்களே, மாவட்ட இலக்கிய விருந்தினருடைய தலைமை போல தம்பி சங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இந்த பகுதி வாழ் பெரியவர்களை, முதல் பயணித்த அன்பு நண்பர்களை, இந்த மருத்துவமனையினுடைய எம்டி குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளை, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் துளசி அவர்கள் சொன்னதை போல இந்த மருத்துவமனை உண்மையிலேயே ஊத்துக்கோட்டைக்கு நிறைவான சேவையை செய்ய வேண்டும் என்ற இந்த தருணத்தில் கேட்டு இந்த மருத்துவமனையை மேலும் வளர்ந்து இந்த ஊத்துக்கோட்டை பகுதியில் வந்த மக்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற இந்த நல்ல கருத்தை கேட்டு இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகின்றிருக்கும் அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் காலை வணக்கம். அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் காலை வணக்கம். வார்த்தையிலே சொல்லலாம், அந்த ஹாஸ்பிட்டலோட நேமே சுகம். அதான் வர்றவங்களே சுகப்படுத்தி அனுப்புன்ற ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தில் பேர் வச்சுருக்குறாங்க. அதுலேயே நம்மளுக்கு அது ஒரு பெருமை. 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு டாக்டர்ஸ் கிடையாது. ஊத்துக்கோட்டையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன இதில் கூட கலெக்டர் வந்தாலும் நாங்கள் கோரிக்கை வச்சோம், எங்களுக்கு 24 ஹவர்ஸ் டாக்டர் வேணும். இருக்கிற ஊத்துக்கோட்டை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக ஐயா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த சுகம் ஹாஸ்பிட்டல் வந்தது ஊத்துக்கோட்டை பேராட்சி மக்களுக்கு நல்ல ஒரு எங்கள் சித்தப்பா சொன்னது போல் இது ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா இது ரொம்ப நாள் கோரிக்கை. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது ஹாஸ்பிட்டல். காலையில் பார்ப்பாங்க, சாயந்தரம் பார்ப்பாங்க, அதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நோய் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நைட்டு வருமா, நைட்டு 1 மணிக்கு வரும், 12 அந்த நேரத்துக்கு அவசரப்படுவாங்க. எங்கே போகிறது, ஃபோன் அடிப்பாங்க, டாக்டருக்கு நம்மளாம் கேளுங்க எங்கே போகிறது அப்படின்ட்டு. இனிமேல் அழகாக சொல்லலாம், போங்க சுகம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் உடனே போங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் எங்களோட ஊத்துக்கோட்டை வாழ் மக்களுக்கு. ஆகையால் இந்த ஹாஸ்பிட்டலு சுகம் ஹாஸ்பிட்டல் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு, என் மக்களை என்னோட கோரிக்கை கூட வச்சுங்க. மருந்துன்றது 2வது பட்சம் தான். வந்த மக்களுக்கு நல்ல சந்தோஷமா ஒரு வார்த்தை 2 வார்த்தை நம்ம அந்த சந்தோஷமா அவங்களுக்கு பேசுறது தான் ஃபர்ஸ்ட் மெடிசனு. அதுலேயே அவங்களுக்கு நோய் குணமாயிருந்தோமா அவங்க போட்டால் நல்லா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா பேசுறாங்க, நம்மளை ஒரு திருப்தியாக பண்றாங்க அப்படின்ற ஒரு இது எடுத்துன்னு இந்த நேரத்தில் உங்களை நான் ஒரு கோரிக்கை வைத்து இங்கே ஒர்க் பண்ணுற
சார்ஸுங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். வர மக்களை வந்து நல்ல அன்பாகவும் பாசமாகவும் அரவணைச்சு நீங்கள் பார்த்து அனுப்பணும்னு இந்த ஊத்துக்கோட்டை மக்களுக்காக சார்பாக பேரூராட்சி சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி.